ஒரு முறை மிகச் சிறியதான ஆனால் மிக இனிமையான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமம் சாதாரணமல்ல, அது முழுவதும் இனிப்புகளால் ஆனது. வீடுகள் சர்க்கரை கட்டிகளால் ஆனவை, சாலைகள் சாக்லேட்டால் ஆனவை, மரங்கள் மிட்டாய்களால் மலர்ந்தவை, ஆறுகள் கூட சர்க்கரை நீராக ஓடியது. குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக ஓடி சாக்லேட் சுவர் சாப்பிட்டார்கள், லாலிபாப் மரத்திலிருந்து இனிப்பை தட்டிச் சுவைத்தார்கள். அந்த கிராமம் ஒவ்வொரு நாளும் சிரிப்புகளால் இனிப்பு வாசனையால் நிரம்பியிருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு விசித்திரமானது நடந்தது. அதிக வெப்பம் இல்லையானால் இனிப்பு வீடுகள் மெதுவாக உருகத் தொடங்கின. சாக்லேட் சாலை கரைந்தது. சர்க்கரை ஆறு சீராக ஒழுகாமல் பிசுபிசுப்பான நீராக மாறியது. குழந்தைகள் அதிர்ச்சியடைந்தனர். ஏன் இந்த மந்திரமான கிராமம் உருகுகிறது என்று அவர்கள் எண்ணினர். அதற்கான காரணம் ஒன்றுதான். அவர்கள் மிக அதிகமான இனிப்புகளை சாப்பிட்டிருந்தனர். இனிப்புகள் ஒரு பரிசு போல, ஆனால் அதிகமாக எடுத்தால் அது துன்பம் தரும். அவர்கள் அன்றைய தினம் முடிவு செய்தனர், இனிப்புகளைச் சுவைப்பார்கள், ஆனால் அளவோடு. இனிப்பை உண்மையாக காப்பாற்ற வேண்டுமானால் அதை மதிக்கவும் வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார்கள். மெல்ல மெல்ல இனிப்பு கிராமம் மீண்டும் மலர்ந்தது. மிட்டாய் மரங்கள் பூத்தன, சாக்லேட் சாலைகள் மின்னின. குழந்தைகள் சிரித்தனர், விளையாடினர், ஆனால் இம்முறை அறிவுடன். மாடல்: அதிகமான இனிப்புச் சுவை அழகை கெடுக்கும், அளவோடு வாழ்வதே இனிமை. Thanks for watching. Subscribe me.